ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா தன்னுடைய ராணுவத்தை வலிமைப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா தன்னுடைய முப்படைகளுக்கு தேவையான மிசைல்களை உருவாக்குறதுல இந்தியா எப்பொழுதுமே அதிக கவனம் செலுத்துவாங்க. இதன் காரணமா பல்வேறு மிசைல் சிஸ்டங்களை டெவலப் செய்து தன்னுடைய முப்படைகள்ல இந்தியா இணைச்சிருக்காங்க. இந்த வீடியோல இந்திய முப்படைகள்ல பயன்பாட்டுல உள்ள மிகவும் ஆபத்தான 5 மிசைல்கள் குறித்து பார்க்கலாம். இந்தியாவின் இந்த மிசைல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான காரணமா இருந்தது இந்தியாவை ஆட்சி செய்த பல அரசாங்கங்களும் இந்திய விஞ்ஞானிகளும். குறிப்பா இந்திய குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் மிசைல் தொழில்நுட்ப வளர்ச்சியில மிகவும் ஒரு முக்கியமான பங்களிப்பு பண்ணியிருக்காரு. 1980களில் இருந்து இந்தியால மிசைல் டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதன் காரணமா இந்தியாவின் எதிரி நாடுகள் இந்திய மிசைல்களை கண்டு அஞ்சி நடுங்குறாங்க. அது மட்டும் இல்லாம பல நட்பு நாடுகள் இந்தியாவிடமிருந்து மிசைல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. உலகத்திலே இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து தன்னுடைய படையில் இணைச்சிருக்க 7 நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிரிகளின் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை தடுக்கக்கூடிய ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கிய 4வது நாடா இந்தியா இருக்காங்க. இந்தியாவின் மிசைல் சிஸ்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா உலகில் பயன்பாட்டுல உள்ள அத்தனை விதமான மிசைல்களையும் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆன்டி ஷிப் மிசைல், ஏர் டிஃபென்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல், ஏர் டு ஏர் மிசைல் போன்ற பல்வேறு விதமான மிசைல்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல இந்தியா டெவலப் செய்ததிலே மிகவும் ஆபத்தான 5 மிசைல்களை பத்தி பார்க்கலாம். நம்மளோட பட்டியல்ல 5வது இடத்தை பிடித்திருக்கும் மிசைல் சாகரிகா மிசைல். இந்த மிசைல் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய ஒரு சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைலை இயக்குறதுக்கு ஒரு கேஸ் ராக்கெட் பயன்படுத்தப்படுது. சாகரிகா மிசைல்னால 750 முதல் 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டுல உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல பயன்படுத்தி வர்றாங்க. சாகரிகா மிசைல டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. சாகரிகா மிசைல்களை பிரத்யேகமா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா பயன்படுத்துவாங்க. சாகரிகா மிசைல்னால கிட்டத்தட்ட 1 டன் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா மாக் 7.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 7.5 அப்படிங்கிற வேகத்தை பார்த்த உடனே நீங்க இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படிங்கிறது மிசைல் லான்ச் செஞ்சதுல இருந்து இலக்கை தாக்கும் வரையில மாக் 5 வேகத்துக்கு மேல போச்சுனா தான் அது ஹைப்பர்சானிக் மிசைல். இந்த சாகரிகா மிசைல்னால மிசைலோட இறுதி கட்டமான கடைசி 60 நொடிகள்ல தான் மாக் 7.5 வேகத்தை எட்ட முடியும். அதனால இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் கிடையாது. இருந்தாலும் இந்த மிசைல் அதிகமான வேகத்துல சென்று இலக்கை தாக்குறதுனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் சாகரிகா மிசைல்களை தடுத்து நிறுத்த முடியாது. நம்மளோட பட்டியல்ல 4வது இடத்தை பிடித்திருக்கும் மிசைல் அக்னி 4 மிசைல். இந்த மிசைல் ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். அக்னி 4 மிசைல் அக்னி ஃபேமிலி ஆஃப் மிசைல்கள்ல மிகவும் ஒரு முக்கியமான மிசைல். இந்த மிசைலுக்காக DRDO பல புதிய தொழில்நுட்பங்களை டெவலப் செய்து இதுல இணைச்சிருக்காங்க. அக்னி 4 மிசைல பிரத்யேகமா சீனாவை மனதில் கொண்டு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அக்னி 4 மிசைல இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து லான்ச் செய்தா சீனாவுடைய எந்த ஒரு நகரத்தையும் இந்தியாவால் தாக்க முடியும். அக்னி 4 மிசைல்னால அதிகபட்சமா 3500 முதல் 4000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அக்னி 4 மிசைல்னால சாதாரண கன்வென்ஷனல் மற்றும் நியூக்ளியர் வார்ஹெட்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 4 மிசைல் கிட்டத்தட்ட 17000 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 900 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். அக்னி 4 மிசைலை இயக்குறதுக்கு 2 ஸ்டேஜ் கொண்ட திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய இன்ஜின் பயன்படுத்தப்படுது. அக்னி 4 மிசைல ட்ரெயின் மற்றும் ட்ரக்ஸ் மூலமா இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதிக்கும் எடுத்து சென்று லான்ச் செய்ய முடியும். நம்மளோட பட்டியல்ல 3வது இடத்தை பிடித்திருக்கும் மிசைல் பிருத்திவி 3 ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைல் மிகவும் ஒரு ஆபத்தான மிசைல். ஏன்னா இந்த மிசைல்கள்னால 500 முதல் 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள்னால பல்வேறு விதமான வார்ஹெட்களை எடுத்து செல்ல முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ ஃபிராக்மென்ட்
வார்ஹெட், தெர்மோபாரிக் வார்ஹெட், கெமிக்கல் வெப்பன்ஸ் மற்றும் அணு ஆயுதங்களையும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதன் காரணமாக தான் பிருத்திவி 3 மிசைல் மிகவும் ஒரு ஆபத்தான மிசைல்னு சொல்றாங்க. பிருத்திவி 3 மிசைல்னால குறைந்தபட்சமா 350 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 750 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 25 மீட்டர். சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படின்னா டார்கெட்ல இருந்து 25 மீட்டருக்குள் இந்த மிசைல்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். பிருத்திவி 3 மிசைல்கள் 2 ஸ்டேஜ் கொண்ட மிசைல். முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருளை பயன்படுத்தி ராக்கெட் இன்ஜின் இயக்கப்படும். இரண்டாவது ஸ்டேஜ்ல திரவ எரிபொருளை பயன்படுத்தி இந்த மிசைல்கள் இயக்கப்படும். இந்த மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. பிருத்திவி 3 மிசைல DRDO நிறுவனம் டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மேனுஃபேக்சர் செஞ்சிருக்காங்க. அடுத்து நம்மளோட பட்டியல்ல இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கும் மிசைல் பிரம்மோஸ் மிசைல்கள். இந்த பிரம்மோஸ் மிசைல்கள் இந்தியாவுடைய முப்படைகளையும் பயன்படுத்தப்பட்டு வருது. பிரம்மோஸ் ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸ்ல க்ரூஸ் மிசைல், ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்ஸ், ஆன்டி ஷிப் மிசைல், லேண்ட் அட்டாக் மிசைல், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல் போன்ற பல்வேறு விதமான மிசைல்கள் இருக்கு. பிரம்மோஸ் மிசைல இந்தியாவின் DRDO நிறுவனமும் ரஷ்யாவின் NPO மெஷினோஸ்டோனியா நிறுவனமும் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. பிரம்மோஸ் அப்படிங்கிற பெயர் இந்தியாவின் பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவின் மோஸ்குவா நதிகளின் பெயரை இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைல் தான் தற்போதைய நிலையில் உலகின் ஃபாஸ்டஸ்ட் க்ரூஸ் மிசைல். பிரம்மோஸ் மிசைல பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த நிறுவனம் 1998 இருந்து இந்தியாவில் செயல்பட்டு வருது. இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை தன்னுடைய முப்படைகள்ல அதிகமான எண்ணிக்கையில இணைத்து சேமிச்சு வச்சிருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல பிரம்மோஸ் மிசைல்களை தான் இந்தியா பெரும்பாலும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவாங்க. இந்த மிசைல்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகளை மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு இந்தியா சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மிசைல்கள்ல அணு ஆயுதங்களையும் இணைக்கும் வசதி இருக்கு அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரம்மோஸ் மிசைலை இயக்குறதுக்கு 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருளை கொண்ட பூஸ்டர்கள் பயன்படுத்தப்படுது. இரண்டாவது ஸ்டேஜ்ல திரவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ராம்ஜெட் ராக்கெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்தியா தரைப்படை மற்றும் கடற்படையில் இணைச்சிருக்க பிரம்மோஸ் மிசைல்கள்னால அதிகபட்சமா 800 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதுவே விமானத்துல இருந்து லான்ச் செய்யப்படும் பிரம்மோஸ் மிசைல்கள்னால 650 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்கள்னால மாக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். பிரம்மோஸ் மிசைல்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டார்கெட்ல இருந்து 1 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் மிசைலோட ரேஞ்ச் அதிகரிப்பதற்கு தொடர்ந்து இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் 2 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைலையும் இந்தியா டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட பட்டியல்ல முதல் இடத்தை பிடித்து இந்தியாவின் மிகவும் ஆபத்தான மிசைலா இருப்பது அக்னி 5 மிசைல். இந்த மிசைல் தான் இந்தியா டெவலப் செய்த முதல் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். அக்னி 5 மிசைல்னால 5000 கிலோமீட்டர் முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல பிரத்யேகமா சீனாவை தாக்குவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதியில் இருந்தும் சீன நகரங்கள் மீது அக்னி 5 மிசைலை ஏவி தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைல்ல பல்வேறு விதமான புதிய தொழில்நுட்பங்களை இந்தியா பயன்படுத்தி இருக்காங்க. அதுல மிகவும் குறிப்பிடத்தக்கது MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இந்த MIRV தொழில்நுட்பம் மூலமா ஒரே நேரத்துல அக்னி 5 மிசைல்னால 10 வார்ஹெட்டுகளை எடுத்து செல்ல முடியும். எடுத்து செல்லப்படும் 10 வார்ஹெட்டுகளை கொண்டு வெவ்வேறு தூரத்துல வெவ்வேறு திசைகள்ல இருக்கக்கூடிய 10 டார்கெட்டுகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். இதனால ஒரே மிசைலை கொண்டு இந்தியாவால் 10 டார்கெட்டுகளை தாக்க முடியும். இதன் காரணமாக தான் அக்னி 5 மிசைல் மிகவும் ஆபத்தான மிசைலா கருதப்படுது. இந்த மிசைல் 17.5 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. அக்னி 5 மிசைல்னால 2500 முதல் 3000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைலை இயக்குறதுக்கு 3 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. அக்னி 5 மிசைல்னால
அதிகபட்சமா மாக் 24 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 24 அப்படிங்கிற வேகத்தை மிசைல் இலக்கை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய 60 நொடிகள்ல தான் அக்னி 5 மிசைலால எட்ட முடியும். அக்னி 5 மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே உருவாக்கி இருக்க ஜிபிஎஸ் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டத்தையும் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு பயன்படுத்துது. அக்னி 5 மிசைல்னால டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் தாக்குதல்களை நடத்த முடியும். அக்னி 5 மிசைல 8x8 டாரஸ் டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்கள்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல சாலை மற்றும் ரயில் மார்க்கமா இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதிக்கும் எடுத்து செல்ல முடியும். இதனால அக்னி 5 மிசைல இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பதுக்கி வைத்துக் கொள்ள முடியும். இந்த 5 மிசைல்களும் தான் தற்போது இந்திய முப்படைகள்ல பயன்பாட்டில் உள்ளதிலே மிகவும் ஆபத்தான மிசைல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.